video, I'm going to give you all the preparing mixture. கடலை மாவு நல்லா கலக்கிக்கோங்க. அந்த சின்ன சின்ன பால் மாதிரி கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா கலக்கி கொஞ்சம் தேவையான உப்பு போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பூந்தி செய்கிற அளவுக்கு கொண்டு வந்துக்கோங்க மாவை. இந்த பதத்தில் மாவை வச்சுக்கோங்க. இது போதுங்க. இதை வச்சு நம்ம இப்போ பூந்தி செய்ய போகிறோம். ஆயில் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்ச பின்னாடி கடலை மாவு பூந்தி சொல்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி போடுங்க. நல்லா கொதிக்கணும். சுவையாக வருவதற்கு நீங்கள் கடலை மாவோடு சேர்ந்து சோடா உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா இருக்கும். உள்ள உங்களுக்கு காரம் வேணும், நல்லா காரமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு சேர்த்துக்கோங்க. இல்லை நம்ம காரம் வேண்டான்ட்டா மிளகாத்தூள் போட வேண்டாம் பூந்தியில். இப்போ நம்ம பூந்தி செய்ய போகிறோம். பூந்திக்கு மாவை இப்படி இதில் ஊற்றி நீங்கள் இப்படி பண்ணுங்க. பூந்தி ரெடி ஆகும். பூந்தி செய்து முடித்த பிறகு கடலையை நம்ம வறுப்போம். பூந்தி நல்ல பதத்துக்கு வந்த பிறகு அதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. பூந்தி வெந்த மனம் வருங்க. அந்த மனம் வரும்போது நீங்கள் அதை மேக்ஸிமம் எடுத்துக்கலாங்க. இப்போ மனம் வந்துருச்சு பார்த்துக்கோங்க. அதனால் வெந்துருச்சுங்க. நம்ம பூந்தி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அருமையான பூந்தி. இதே ஆயிலில் நீங்கள் பொட்டுக்கடலை வச்சுக்கோங்க. ஆயிலில் போட்டு நான் இங்கே பொட்டுக்கடலைக்கு அடுத்தப்ப நம்ம நிலக்கடலை வறுத்துக்கலாங்க. நிலக்கடலைக்கு அடுத்தப்ப நம்ம அவுள் வறுத்துக்கலாம். அது வரைக்கும் அந்த பூந்தியை நல்லா ஆற வைங்க. ஆற வச்சா தான் நல்லா மொறுன்னு இருக்குங்க. சூடோட நீங்கள் நம்ம எல்லாம் கலந்தோம்னா நல்லா வராது. பொட்டுக்கடலையை நல்லா இது பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம நிலக்கடலைக்கு போகலாங்க. அது இப்படி முறையாட்டம் வருங்க. நீங்கள் பயங்கர வேண்டாம். ஆயிலில் நல்லா பொரிச்சிருங்க பொட்டுக்கடலையை. அப்புறம் நிலக்கடலை பொரிக்கலாங்க. ஒரு பொன்னீரம் வந்த பிறகு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நிலக்கடலையை பொரிச்சுக்கலாங்க. எத்தனை வேணுமோ அத்தனை பொரிச்சுக்கோங்க. சிலருக்கு மிக்சருக்கு வந்து நிறைய நிலக்கடலை சேர்க்கணும்னு தோணும். சிலருக்கு கம்மியாக சேர்த்துக்கலாம்னு தோணும். அதுக்கு தகுந்தப்பல நம்ம நிலக்கடலையை எடுத்து அதை நம்ம பொரிச்சுக்கலாங்க. நிலக்கடலை ஒரு நல்ல விதமாக பொரிச்ச பின்னாடி அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிலக்கடலை நல்லா வெந்திருக்கும். ஏன்னா அது வந்து சத்தம் பாருங்கள். இது போடும்போதே நல்லா தெரியும். நீங்கள் அந்த நல்லா பொரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்ச உங்களுக்கே தெரியும். அந்த பருவம் வந்த பிறகு நீங்கள் எடுத்து அதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எங்களுக்கு அது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் அதை எடுத்துடுறேங்க. எடுத்து தனியாக ஒரு இதில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அவுள் பொரிச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அவுள் போட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் எடுத்துருங்க. நிறையா நேரமெல்லாம் போட வேண்டாங்க. ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பொரியுது பார்த்தீங்களா? பொரிஞ்ச உடனே எடுத்துருங்க. நான் எடுத்துடுறேன்.
நம்ம ரொம்ப டைம் கொடுக்க வேண்டாங்க, அது ஈஸியாக பொரிஞ்சிடும். பொரிஞ்ச பிறகு நீங்கள் நம்ம எடுத்துக்கலாங்க. எவ்வளோ அவுள் வேணுமோ அவ்வளோ அவுள் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் அவுள் போட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி தான் தூவி போடணுங்க. நீங்கள் ஒட்டுக்கா போட்டிங்கன்னா ஒரே சைடாக இருந்து அது பொரியாதுங்க. நண்பர்களே, கடலை மாவை எடுத்துட்டு நம்ம ஓமப்பொடி செய்யறதுக்கு மறுபடியும் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசையணும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் காரம் போட்டுட்டு, கொஞ்சம் லைட்டாக காரம் போட்டுட்டு சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி இந்த மாவை பிசைஞ்சிருங்க. கடலை மாவை நம்ம சப்பாத்தி பதத்துக்கு மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சாச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம ஓமப்பொடிக்காக நம்ம பிசைஞ்சு இந்த முறுக்கு இதில் இருக்குது பார்த்தீங்களா, இது இல்லைன்னா வேறு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா, அது இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுறது, அதையும் எடுத்துக்கலாம். அதில் மாவு உள்ள வச்சு பிசைஞ்சு ஆயில் கொதிக்க வச்சுட்டு இருக்கிறோம். நல்லா கொதிச்ச பின்னாடி மாவை எடுத்து நம்ம பிசைஞ்சு விட்டு அதை எடுத்து வச்சுருவோங்க. அதை எடுத்து வச்ச பின்னாடி நம்ம பூண்டை நம்ம நல்லா பொரிக்கணும் ஆயில். இப்போ நம்ம ஓமப்பொடி பொரிச்சு எடுக்க போகிறோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த முறுக்கு செய்கிற இதுக்குள்ளே மாவை இப்போ பாருங்கள், மாவை நான் இப்படி வச்சுருக்கிறேன். இப்படி வச்சுட்டு நீங்கள் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சிலருக்கு எப்படி விருப்பமோ அப்படி பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக எடுத்துருவோங்க. பாருங்க, சீக்கிரமாக எடுத்துருவோம், இல்லாட்டா அது இதாயிருங்க. பூண்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து ஒவ்வொன்றா உதிர்த்து மாதிரி இப்படி வச்சுட்டு மிக்சியில் ஒரே ஒரு இது மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பூண்டை போடலாங்க, பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆமாங்க, ஒரே கொதியை எடுத்துக்கலாங்க, நம்ம ரொம்ப அழகாக விட வேண்டாம். நம்ம ஒரு பொன்னிறமான வந்த பிறகு நீங்கள் அந்த வெள்ளை பூண்டு எடுத்துருங்க. நமக்கு தேவையான கருவேப்பிலையை நீங்கள் எடுத்து அதை பொரிச்சிருங்க எண்ணெயில். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூந்தி ரெடி பண்ணிட்டோம், அவுள் ரெடி பண்ணிட்டோம், நிலக்கடலை ரெடி பண்ணிட்டோம், கருவேப்பிலை பூண்டு பொரிச்சு வச்சுட்டோம், பொட்டுக்கடலையும் பொரிச்சு வச்சுட்டோம், ஓமப்பொடியை பொரிச்சு வச்சுட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அது மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு தேவையான உப்பு, நமக்கு தேவையான காரப்பொடி, காரத்துக்கு நீங்கள் மிளகாத்தூள் வச்சுக்கலாம், எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா மிக்சர் ரெடி. இந்த ஓமப்பொடியை எடுத்துட்டு நீங்கள் இப்படி 2 கையால் வச்சு நொறுக்குனீங்கன்னா போதும், மிக்சருக்கு தேவையான மாதிரி வந்துடுங்க. ஏதாவது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்து போட்டுருங்க, தனியாக வச்சுடுங்க. இப்போ பூண்டியை போட்டு கலக்கிடுங்க. பூண்டி போட்ட பிறகு நம்ம இது வரைக்கும் பொரிச்ச எல்லாத்தையும் கடலை எல்லாத்தையும் சேர்த்து போட்டுருங்க. போட சொன்ன
இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு தேவையான உப்பை நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு ஃபைனலாக கிளறிக்கோங்க. இப்போ நான் பாருங்கள் இவ்வளோ உப்பு எடுத்துருக்கிறேன், இது தூவிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா காரம் போட்டுக்கலாம். நம்ம சில்லி பவுடர் எடுத்துட்டு நமக்கு தேவையானது போட்டுக்கோங்க. போட்டு ஃபைனலாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க, நமக்கு சுவையான மிக்சர் ரெடி. இங்கே பாருங்கள், இப்போ கடைசியாக நமக்கு எல்லாமே மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம உறவினர்களுக்கும் தோழர்களுக்கும் இதை கொடுத்து மகிழலாம். அவங்களும் சுவையாக சாப்பிடுவார்கள். சரி, என்ன பிரம்மாண்டமான மனம் வருது பார்த்தீங்களா? அருமையான மிக்சர்.